Hi friends, welcome back my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மினி ஜார் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது ரெட் வெல்வெட் மினி ஜார் கேக் தான். அதுக்கு ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் வந்து 1 kg மெஷர்மென்ட்ல எடுத்துர்க்கேன். அதாவது 1 kg கேக்குக்கு நம்ம செய்ய போற ஸ்பாஞ்ச் தான். ஸ்பாஞ்சோட weight பாத்தீங்கன்னா 1/2 kg இருக்கும். இந்த ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ஜார் கேக்ஸ் பண்ணலாம், அதை இந்த மாதிரி ரேட்டுக்கு சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கேக்கோட ரெசிபி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கேக்கை வந்து இது போல் பொடி பொடியாக நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். கையாலேயே இது போல் நம்ம உதிர்த்து விட்டால் போதும். 1 கப் அளவுக்கு க்ரீம் எடுத்து இது போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேக்கில் சோக் பண்ணுறதுக்கு மில்க் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் சிரப் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கேன் இந்த ஜார் சைஸ் பார்த்தீங்கன்னா 150 ml சைஸ். இந்த ஜார் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்க இந்த கேக் க்ரம்ஸை வந்து எல்லா ஜார்லேயுமே ஃபஸ்ட்டு ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு டிவைட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா செட்டாகி கிடைக்கும் நமக்கு ஃபைனலாக. அது மேலேயே நம்ம வெட் பண்ணிடலாம். நம்ம எடுத்துருக்க ஸ்பாஞ்சு ஃபுல்லாகவே வெட் ஆகிற அளவுக்கு நம்ம அதை வெட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு லேயர் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலேயும் அடுத்து வந்து கேக் க்ரம்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். கேக் க்ரம்ஸை வந்து எப்போவுமே இது போல் நல்லா செட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு மேலேயே வந்து நம்ம வெட் பண்ணிக்கணும். கேக் க்ரம்ஸை வந்து கையால் ப்ரெஸ் பண்ணி நல்லா செட் பண்ணால் மட்டும்தான் ஃபைனலாக கேக் செட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபைனலாக எடுக்கிறப்போ வந்து உதிர்ந்து அந்த க்ரம்ஸ் மாதிரி உதிர்ந்து போயிடும். ஃபைனலாக டாப்பில் ரோசட் டிசைன் தான் போட்டு எடுத்திருக்கேன். 1M நாசில் வச்சு ஒரு ஃப்ளார் டிசைன் போட்டுட்டு அது மேலேயே செரி வச்சு சாக்கோ சிப்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த ஜார் கேக் வந்து நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இந்த கேக் வந்து இந்த ரெட் வெல்வெட்டு மட்டும் இல்லாமல் எல்லா ஃப்ளேவர்லேயுமே நம்ம இது போல் செய்யலாம். இது வந்து பிகினர்ஸுக்கு அவங்க பிஸ்னஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக கூட இருக்கும். இது போல் நம்ம சாம்பிளாக கூட கொடுக்கலாம், கிஃப்டாக கொடுக்கலாம். நம்ம எடுத்திருக்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து 15 ஜார் கேக்ஸ் வந்து செஞ்சு எடுத்திருந்தேன். இந்த கேக்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 70 to 80 கிராமுக்கு இருக்கும். ரெட் வெல்வெட்டுனாலே நம்ம வந்து சீஸ் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் பண்ணுவோம். பட் நான் இது வந்து நார்மல் விப்டு க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று 35 rupeesக்கு நம்ம சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை சீஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 40 rupees கூட இதை வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.